காலையில் 5:30 மணிக்கு எழுந்து இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்காக கொடைக்கானலில் வெளியில் வந்தால் குளிர் தாங்க முடியலை, சன்ரைஸையும் பார்க்க முடியலை. முயற்சி பண்ணி அந்த குளிரையும் தாண்டி சன்ரைஸை பார்த்துட்டேங்க. பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால ஸ்னோ கையில் அழுற அளவுக்கு அங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு மறு இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பேக்ரவுண்டில் செம்ம சீன் இல்லை. ட்ராவல் அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது. இறுக்கமான மனநிலைமையிலேருந்து கொஞ்சம் லிபரலாக ஆகணும் அப்படின்னா ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காசு அப்படின்னு கேட்டுறாதீங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்த சூஸ் பண்ணி அங்கே போய் கொஞ்சம் நேரம் மன நிம்மதியோடு இருந்துட்டு வர்றது பெஸ்ட்டு. கொடைக்கானலில் எல்லா இடங்களுக்கும் போனேன், ஸ்னோ பார்த்தேன், கையில் ஸ்னோ எடுத்து விளையாண்டேன், எல்லா விஷயமும் பண்ணினேன். ஆனால் நம்ம சொந்த ஊரில் வந்து இயற்கை மட்டும் இல்லைங்க, அதோடு சேர்த்து இந்த வாயிலா ஜீவன்களோட சின்ன சின்ன செய்கையை ரசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்றுத்துக்காக அடிக்கடி ட்ராவல் பண்ணி சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு தோணுங்க. இந்த இயற்கை காட்சியை விடவா இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது பெருசாக தெரியுது. நேச்சர் எவ்வளவு நமக்கு கொட்டி கொடுத்தாலும் பார்த்துக்கே இருக்கணும் போல தாங்க இருக்கும். அதில் கொஞ்சம் கூட சலிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. கொடைக்கானலில் உறைபனி வீடியோ அடுத்ததாக வர இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.